வணக்கம். மயிலாடுதுறை சாத்தங்குடி காதல் ஜோடிகள் மர்ம மரணம். பல பேர் ஆணவ படுகொலைன்றாங்க. சில பேர் மர்ம மரணம் நம்ம சொல்ல முடியாதுங்க. சூசைடாக கூட இருக்கலாம், இல்லை இது கொலையாக கூட இருக்கலாம். மர்மமாக இருக்குது, காத்திருந்து பார்ப்போம். 4-5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பொண்ணோட அப்பா வரையும் கைது பண்ணியிருக்காங்க. பையன் ஒடுக்கப்பட்ட சமூகம், பொண்ணு மாற்று சமூகம். காதலிச்சிருக்காங்க. மர்மமான முறையில் இறந்து தொங்கியிருக்கிறாங்க. பார்க்கவே கொடுமையாக இருக்குது. அது என்னவாக இருந்தாலும், அது ஒரு சூசைடோ இல்லை ஆணவ படுகொலை என்னவாக இருந்தாலும், இந்த சமூகம் காதலுக்கு எதிராக இருக்குது. இந்த சமூகம் சாதி மறுப்பு திருமணம், சாதி மறுப்பு காதலுக்கு எதிராக இருக்குது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் எத்தனை காலம் தெரில. விஜய் வந்தால் எல்லாம் மாறிடும். என்னப்பா உடனே விஜய் கிட்ட போகிற, உடனே சிஎம் சார்ட்ட போகிற, ஆட்சிக்கிட்ட என்னப்பா போகிற? இல்லை, நான் தப்பு தான். அது ஒரு விஷயத்தில் தப்பு தான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வார்த்தை கூட பேசாதவர், போய் பார்க்காதவர், இப்போ ஆட்சியில் இருக்கார், என்ன பண்ணுவார்? எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அவர் ஆட்சிக்கு வந்தால் சாதி ஒழிஞ்சிரும், அவர் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றிடுவார், அதுக்கப்புறம் எந்த ஆணவ கொலை நடக்காது அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச முக்கியமான தலைவர், நான் ஃபாலோ பண்ண தலைவர்லாம் அதே அந்த விஜய் சாரோட ட்ரெஸ் கோடோட போய் ஓட்டு போட்டார். அவர்லாம் சாதி ஒழிப்புக்கு பயங்கரமாக பேசினார். அவரை பார்த்து வளர்ந்தவங்க, அவர் பேச்சை கேட்டு வளர்ந்தவங்க, அவர் தான் முன்மாதிரி நினச்சி வாழ்ந்துருந்தோம். அவர் ட்ரெஸ் கோடு வரைக்கும் மாற்றின்னு போகிறார். எனக்கு புரியல. என்னன்னா, கவின் ஆணவ படுகொலைக்கே போய் பார்க்காதவர், பேசாதவர், அவர் ஆட்சிக்கு வந்தால் மாறணும் நம்பியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்துட்டார். என்ன நடந்துச்சு? இப்போ என்னன்னா, எங்கள் சாதி மனநிலை, மனிதர் தான் மாறணும் அப்படி பேச போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கண்ணே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சு, பெண்களுக்கு எதிரான குற்றம் இருந்துச்சுன்னா அது அரசு மேலே தப்பு. இந்த ஆட்சியில் தனிநபர் ஒழுக்கம்னு சிஎம் சார் பேசியிருந்தார். இப்போ ஆணவ கொலை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நடக்கிறப்ப ஆணவ கொலை ஐயோ இந்த சமூகம், இந்த அரசு அப்படி இப்படின்னாங்க. இப்போ ஆணவ கொலை நடந்தால், இல்லைன்னா இந்த மாதிரி மரணங்கள் நடந்தால் அது மனசுக்குள்ள இருக்கிற சாதி மனுஷன் தான் மாறணும், இந்த அரசு என்ன பண்ணணும் அப்படி கேட்பாங்களே. தூய்மை பணியாளர் பிரச்சனை போன ஆட்சியில் போராட்டம் பண்ணாங்க. எல்லாரும் போய் ஐயோ ஊன்னாங்க. இந்த ஆட்சியில் யாருமே வாய் திறக்கல. யாரை கேட்குறேன்னா, ட்ரெஸ் கோடு போட்டுன்னு போனார்ல அவர். இல்லை, அவரை கேட்குறேன். ஒரு இயக்கவாதி, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு சாதி ஒழிப்பு போராளி, ஒரு சாதி ஒழிப்பே தன்னுடைய எல்லா படைப்புகளையும் முன்னிறுத்தினார். ட்ரெஸ் கோடு மாற்றின்னு போகிற அளவுக்கு சூப்பரான வேலை பார்த்தார்ல, அவரை தான் கேள்வி கேட்க தோணுது. வாயிலையும் வயலையும் அடிச்சுன்னு அழுகணும் போல இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சிஎம் இதுக்கு முன்னாடி கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வார்த்தை பேசலை, போய் பார்க்கல, அவரோட நிலைப்பாடு என்ன தெரியல. இப்போ ஆட்சியில் இருக்காரு, என்ன பேசுவார்? பேச மாட்டார். ஏன்னா இது வரைக்கும் பேசலை. ப்ரெஸ் மீட்டு பார்ப்பாரா, இல்லை ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்றுவாரா, இல்லை தொடர்பாக தான் வேலை செய்வாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எத்தனை காலத்துக்கு தான்? என்ன கொடுமை இது. உலகம் எங்கேயோ போயினுக்குது. நம்ம நாட்டில், நம்ம ஊரில் ஜாதி வெறி இன்னும் இருக்குது. இதே போன ஆட்சி இருந்தால் வேற கதை. எல்லாரும் அப்படி கத்தி கீச்சிருப்பாங்க. இந்த ஆட்சியில் ஒரு சத்தம் கூட இல்லை. ஆட்சிக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம்? இல்லை, நம்ம டைம் கொடுக்கணும். சாதி ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 2 மாதம் தான் ஆகுது. அவங்கள சொல்லக்கூடாது. இது மனுஷ மூளையில் இருக்கிற பிரச்சனை. சாதி மனித மூளையில் இருக்குது. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது மனநிலைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம இந்த அரசு மேலே எந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படி சொல்ல போகிறாங்களா? கொடுமையாக இருக்குது. போய் பாருங்கள், தொங்க விட்டுருக்காங்க. அந்த மரணத்தை போய் பாருங்கள். தரைக்கும் காலுக்கும் 1 இன்ச்சு கூட கேப் இல்லை. சூசைட் பண்ணுறவங்க அப்படியே பண்ணிப்பாங்க. ரொம்ப மர்மமாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. 2 பேரும் இறந்துருக்காங்க. இது கொலையே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாலுமே, இது கொலையில்னு ப்ரூவ் ஆனாலுமே ஏன் அவங்க சூசைட் பண்ணிக்கணும்? அந்த இடத்துக்கு வர இப்போ இவங்க சூசைட்னு சொல்லி வர போகிறாங்க, ஆணவ கொலை இல்லைன்னு வர போகிறாங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? எதுக்கு பண்ணிக்கணும்? இந்த சமுதாயம் அப்படி இருக்குது. பையன் ஒடுக்கப்பட்ட சமூகம், பொண்ணு மாற்று சமூகம். இந்த சமுதாயம் சேர்த்துக்கல, இந்த சமுதாயம் ஏற்றுக்கல, நாளைக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு இருக்கலாம். இல்லை கொலையாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை? இது ஆணவ படுகொலை. இந்த அரசு என்ன பண்ண போகுது? இது ஆணவ படுகொலைன்னு நிரூபித்தா இந்த அரசு என்ன பண்ணும்? இந்த அரசுக்கு ஓட்டு போட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதி ஒழிப்புக்காக இந்த அரசு ஓட்டு போட்ட மக்கள், இடதுசாரிகள் இன்னமும் அந்த அரசுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்க கேட்குறேன். ஏன்னா இந்த அரசு எதுவுமே கண்டுக்கலையே. ஏங்க 3% இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு, அதை கோர்ட் இது பண்ணியிருக்குது. யாரும் பேசலை. இனிமேல் யாரும் மதம் மாறினா அவங்களுக்கு கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுது. யாரும் கேட்கல. நாளைக்கு இஸ்லாமியில் இந்த கிறிஸ்டினுக்கு மாறும். யாரும் கேட்கல. ஜோசப் விஜய் ஐயா அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஜோசப் விஜய் ஐயா. கிறிஸ்டியனுக்கு நடந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி இஸ்லாமியருக்கு நடக்குது. ஆணவ படுகொலை நடக்குது. மர்மமான மரணம் நடக்குது. என்னென்னவோ நடக்குது. யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஏன்பா போன வாட்டி நீ இப்படி இருந்த, இந்த வாட்டி நீங்கள் தானுங்க சொன்னீங்க எல்லாத்துக்கும் அரசு காரணம், அரசு காரணம், அரசு காரணம், அரசு காரணம், அதனால் வேறு அரசு வரட்டுன்னு எல்லாம் ஓட்டு போட்டிங்களே. இப்போ அரசு காரணமாக யார் காரணம்? இல்லை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அரசோட வேலை என்ன? இமிடியேட்டாக என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அரசோட நிலைப்பாடு என்ன? அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை ஏற்ற போகிறாங்களா? அரசு என்ன பேச போகிறாங்க? சிஎம் பேசுவாரா? வாய் திறந்து பேசுவாரா? முதல்ல அவருக்கு சாதி ஆணவ படுகொலை என்னென்னு தெரியுமா? சாதி பிரச்சனை தெரியுமா? இல்லை ஓட்டு போட்டோன்னு கேட்குறேன். நீங்கள் ஓட்டு போட்டிங்களா உங்கள் சிஎம்முக்கு? அவர் ட்ரெஸ் கோடோட போட்டு ஒருத்தர் ஓட்டு போட்டார்ல. அதாவது மாண்பு கருதி பேரை சொல்ல விரும்பலை.
ஆனால் ட்ரெஸ் கோடு போட்டு ஓட்ட போட்டவர் யாருன்னு தெரியும். அவர்கிட்ட கேட்குறேன், சனாதனத்தை ஒழிப்போம்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். அவர் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார். அவர் முற்போக்குவாதி இல்லை, அவர் வந்து பிற்போக்குவாதி. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னார், பிற்போக்குவாதி. ஒரு வார்த்தை கூட பேசாதவர், கவின் ஆணவ படுகொலைக்கு எந்த கருத்து தெரிவிக்காதவர், சாதி கொடுமைனா என்னன்னே புரியாதவர். அவர் வந்து சாதி ஒழிப்பு போராளி. அவர் வந்தால் நாடு மாறிடும். எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எல்லார் மேலேயும் சந்தேகமாக இருக்குது. இடதுசாரிகள் அங்கே போயிட்டாங்க. ஐயா சு வெங்கடேசன் முக்கியமான ஆள், அவர் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி ஆஹா ஓஹோன்னு நினச்சிருந்தேன். அவர் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அமைச்சர் நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சு வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போகிறாரு? அவர் ஆர்எஸ்எஸ் விட்டு வந்துட்டாரா? ஆர்எஸ்எஸ்க்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா? அவர் பயங்கர முற்போக்குவாதியா? அவர் இடதுசாரியாக மாட்டாரா? அவர் சாதி ஒழிப்பு போராளியா? அவர் வந்து வர்ணாசிரமத்தை என்ன சொல்ல போகிறாரு? அவர் மனுஸ்மிருதி என்ன சொல்ல போகிறாரு? அவர் சனாதனத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு? சு வெங்கடேசன் ஐயா சொல்லிடுவாரா? ஏன்னா மற்ற எல்லா கட்சியும் விடுங்க, இடதுசாரிங்க கம்யூனிஸ்ட்டுங்க மக்களுக்காக போராடினவங்க, காலங்காலமாக போராடினவங்க. உண்மையை நான் பார்த்துருக்குறேன். மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு எந்த பிரச்சனை அவங்க தான் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள், அந்த மாதிரியான ஆளுமைக்கு போய் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த கதை பேசுகிறாங்க. இப்போ ஆணவ படுகொலைக்கு அவங்க என்ன பேச போகிறாங்க? இல்லை உண்மையாக சு வெங்கடேசன் ஐயா ரொம்ப பெருசாக யோசிப்பேன். எல்லா இடத்துலையும் ஒரு கருத்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உட்காந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு மாறி போச்சு. இல்லை ரொம்ப எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரு 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வேறு கட்சியில் சேர்றாங்க. ஒரு வார்த்தை இல்லை. முக்கியமான தலைவர் வந்து அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. நம்மளால் முட்டு கொடுக்க முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு கருத்து தெரிவிக்காமல் போயிடலாம். நின்று கருத்து தெரிவிச்சுட்டு கருத்து தெரிவிக்க வேண்டியதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்றாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேர் சொல்ல விரும்பலை. மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பயமாக இருக்குது. நாளைக்கு எனக்கு நடக்கலாம், என் பிள்ளைக்கு நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? எதை இப்போ ஒரு முற்போக்கு பேசுகிறோம், சாதி ஒழிப்பு பேசுகிறோம், ஒரு நிலைப்பாடு சரியாக இருக்குதா? இல்லை இந்த அரசு வந்து எதன் அடிப்படையில் இந்த அரசு இருக்குது? இந்த கட்சி ஆதரிக்கிறீங்க, இந்த அரசு ஆதரிக்கிறீங்க, நல்ல விஷயம். எதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? என்னென்ன நடக்குது? அவரோட பர்சனல் செக்ரட்டரி யார்? இப்போ வந்து அதான் டெல்லி ஒருத்தர் ஒரு பதவி கொடுத்துக்கிறாங்களே, வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. அவர் எதன் அடிப்படையில் அவங்க வைக்கிறாங்க? இப்போ குட்கா மாட்டியிருக்குது. அதில் மாட்டியிருக்கிறது கட்சியோட நிர்வாகி. எதன் அடிப்படையில் இந்த அரசை நம்ம ஆதரிக்கிறது? எதன் அடிப்படையில் இந்த அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது? எதன் அடிப்படையில் இந்த அரசு மக்களை முன்னேற்றம் யோசிக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா காலங்காலமாக சாதிய படுகொலை நடந்துனே இருக்குது, ஆணவ படுகொலை நடந்துருக்கு, சாதி ஏற்றத்தாழ்வு இருந்துனே இருக்குது. நான் பெரும் தலைவராக ஃபாலோ பண்ண எல்லாருமே இப்போ வேற ஒன்று பேசின்னு இருக்கிறாங்க. அவங்க பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடிப்படையே இல்லாமல் ஒரு விஷயத்த முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கறது ஏற்றுக்க முடியல. நான் இந்த பக்கம் ஏன்டா நீ ஏன்டா அவங்களை கேள்வி கேட்குற? நீ இந்த பக்கம் வா, உங்கள் தலைவரில் அங்கே வந்துட்டாங்கல்ல, நீங்கள் பேசின தலைவரில் அங்கே வந்துட்டாங்களே, நீ இடதுசாரியாக இருந்த நீ அந்த பக்கம் போ, ஏன்னா இடதுசாரியில் அந்த பக்கம் போயிட்டாங்களே, நீ ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டால் ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் தான். சனாதனத்தை ஒழிப்போன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது பேசினார். இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் தான் பேசப்படும் சொல்லியிருக்காரு. அது இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா இடத்துலையும் கரெக்டாக அவங்க நின்னாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனைக்கு வரல, இந்த பவர் கட்டு அதெல்லாம் விட்டுடலாம். சமூக பிரச்சனைக்கு பேசுவோம். தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, ஏன் பேசலை? அதாவது போன வாட்டி பேசுகிறவங்க இப்போ ஏன் பேசலை? அதாவது அரசியல் விமர்சகர், அரசியல் ஈடுபட்டவங்க, சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு கட்சி வச்சுருவாங்க, முற்போக்கு பேசுகிறவங்க, இடதுசாரி, போன அரசியலில் போன ஆட்சியில் பேசுகிறவங்க இப்போ ஏன் பேசலை? விவசாயிகள் போராட்டம் நடத்தின்னு இருக்கிறாங்க, இப்பயும் நடத்தின்னு இருக்கிறாங்க. சிஎம் சார் வந்து எதிர்கட்சியோட தூண்டுதல் பேரில் போராட்டம் நடத்துகிறேன்றாங்க. எல்லோரும் ஏன் வாயை முன்னுகிறாங்க? உண்மையாக விவசாயிகள் எதிர்கட்சியோட தூண்டுதல் பேரில் போராட்டம் பண்ணுறாங்களா? பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 50,000, அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் 70,000. அவங்க போராட்டம் முழுசாக தள்ளுபடி பண்ணுங்கன்றது. இதை எப்படி ஒரு தூண்டுதல் பேரில் பண்ண முடியும்? விவசாயிகளுக்கு அறிவே இல்லையா? இல்லை இதை ஏன் கேட்காம இருக்கிறாங்க? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை பற்றி யாருமே கேட்கல. போன ஆட்சியில் இருந்தால் பயங்கரமாக பேசியிருப்பாங்க, இப்போ பேச மாட்டாங்க. நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சா இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து பயங்கரம் முட்டு தூக்கி நிற்கிறாங்க. என்னால் முட்ட முடியல. மர்மமான மரணம் நடந்திருக்கு, ஆணவ படுகொலையாக இருக்கலான்னு எல்லாம் சந்தேகிக்கிறாங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க? போன ஆட்சியில் வீரியமாக பேசணும், இந்த ஆட்சியை தடை கொடுக்குறாங்க. இனிமேல் இப்படி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. இது எல்லா இடத்துலையும் பேசிக்கலாம், இனிமேல் இப்படி நடக்கூடாதுன்னு. இல்லைங்க டைம் கொடுப்போம். எப்படி 5 வருஷமா? இப்போ வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஓகே, இறந்தது ஒரு பெண் இல்லை, 17 வயசு குழந்தை இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே போச்சு? ஏன் கேட்கக்கூடாதா? மர்மமான முறையில் அந்த பொண்ணு இறந்து கிடக்குதுல்ல, காதல் பிரச்சனை சொல்கிறாங்கல்ல, அந்த படம் எங்கே போச்சு? ஏன்பா இதுக்கும் சிங்கப்பெண்ணுக்கு என்னவா பிரச்சனை? ஏன்பா இறந்து கிடந்தது பெண்ணுப்பா, அங்கே இருக்கிறாங்கல்ல, பொண்ணு காணாமல் போயிருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பையன் அவங்க அப்பா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், போலீஸ் எடுக்கலை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ முகாந்திரம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடணுமா?
ஏன்பா அங்கே நடக்கிறதாம்பா, இந்த ஆட்சி நடக்குதுப்பா, விடுப்பா, அது மக்கள் மனசுப்பா, மக்கள் மாறணுமான்னு கடந்து போகணுமா, நான் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி என்னை வழி நடத்தினாலாம் இப்போ வேறு வழியில் போயின்னுக்கிறாங்களா, அவங்க பதில் சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, இப்போ சூப்பராக ஒரு வழிகாட்டுங்க. இந்த அரசை எதுக்கு ஆதரிக்கணும், இந்த அரசு கூட எதுக்கு நிற்கணும், சரியான ஒரு பதில். ஆணவ கொலைக்கு இதுக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கிற முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக போராடினாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு ஓடி போய் நின்னாரு, சொல்லுங்க. இல்லை, இப்போ இங்கே ஒரு மர்மம் நடந்திருக்கு, ஆணவ கொலையாக இருக்கலாம். இப்போ இது ஆணவ கொலையாக இல்லையா? இதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் எங்கே போனீங்க, இப்போ சொல்லுங்கள். இது ஆணவ கொலையா இல்லையா, இது தற்கொலையா? இல்லைப்பா விசாரணை நடக்குது. ஓகே, விசாரணை நடக்கட்டும். விசாரணை நடக்குதுல்ல, விசாரணைக்கு அப்புறம் என்ன நடக்கும், விசாரணைக்கு அப்புறம் என்ன சட்டம் ஏற்றப்படும், விசாரணைக்கு அப்புறம் நிலைமை என்ன? இன்றைக்கி அந்த பார்த்திபன் பையன், நாளைக்கு என் தம்பி, என் தங்கச்சி, உங்கள் தம்பி, உங்கள் தங்கச்சி, இருக்கிற எல்லாரும் புள்ள பேரன் எப்போ மாறுன்னு ஒரு ஆட்சி வந்தால் மாற்றணும்ல. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போட சொல்லுங்கள், சூப்பரு, செய்ய சொல்லுங்கள், வற்புறுத்துங்க, போராட்டம் பண்ணுங்க, ட்ரெஸ் கோடு போட்டு போய் ஓட்டு போடுங்க. அதாவது ஒரு அரசு ஆதரிக்கலாம், ஒரு கட்சி ஆதரிக்கலாம், தாராளமாக ஆதரிக்கலாம், பொதுமக்கள் ஆதரிக்கலாம், கட்சி நிலைப்பாடில் இருக்கிறவங்க ஆதரிக்கலாம். ஒரு முற்போக்குவாதி, ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, ஒரு சாதி ஒழிப்பு போராளி, தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பேசின்னு இருக்கிறவர் நடுநிலையாக இருக்க தேவையில்லையா, ஒரு ஸ்டாண்டில் இருக்க தேவை, சாதி ஒழிப்பில் இருக்க தேவையில்லையா? அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக பேசினா அதை நிற்க தேவையில்லையா? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இந்த அரசு பேசியிருக்கா? இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை அந்த அரசு இருக்கா? இல்லை. சாதி ஒழிப்பு இந்த அரசு பேசியிருக்கா? இல்லை. கவின் ஆணவ படுகொலைக்கு இதுக்கு முன்னாடி அவர் கொலை நடக்கிறப்ப, அவர் கட்சியாக இருக்கிறப்ப, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் நின்னாரா? நிற்கலை. எதன் அடிப்படையில் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? எதன் அடிப்படையில் ட்ரெஸ் கோடு போட்டு போய் ஓட்டு போட்டீங்க? ஒரு வெறுப்பா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி மேலே ஒரு வெறுப்பு, அவ்வளோதானே. இப்போ வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கு, அந்த பிரச்சனையால இங்கே போயிட்டாங்க, சரியாக நடக்கலை. இப்போ என்ன சரியாக நடக்குது? அவர் கொலை வழக்கில் என்ன கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க? அவர் கொலை வழக்கில் என்னென்ன அப்டேட் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதை சொல்லுங்கள். இல்லை கரூரில் 41 பேர் இறந்தாங்க, பழி போட்டாங்கன்னு சிஎம் சார் சொல்கிறாரு. இப்போ என்ன மாறி இருக்குது? இப்போ அவங்க கையில் ஆட்சி இருக்குது, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, யார் காரணம் சொல்லியிருக்காங்களா, சொல்லுங்கள். எதன் அடிப்படையில் இப்போ இருக்கிற அரசையோ டிவிக்கு கவர்மெண்ட்டையோ சப்போர்ட் பண்ணணும்? அம்பேத்கரிஸ்ட்டு, பெரியாரிஸ்ட்டு, லெஃப்டிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வாங்க பதில் சொல்லுங்கள். எதுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும்? புரியல. குழந்தைங்க 2 பேர் தொங்குறாங்க, கொடூரமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கதறதை பார்த்தா மனசு கேட்கல. நாளைக்கு நமக்கும் அக்கா தங்கச்சி நாமளும் இருக்கும், நமக்கு புள்ள பிறப்போம், நமக்கு பேரன் பிறப்பான். எத்தனை காலகட்டத்துக்கு? எதன் அடிப்படையில் நீங்கள் ஆதரிக்கிறீங்க? எதன் அடிப்படையில் அவங்க வந்து சாதிக்கு எதிராக நிற்கிறாங்க? எதன் அடிப்படையில் சாதி ஒழிப்பு போராளி? எதன் அடிப்படையில் அவங்க வந்து இங்கே இருக்கிற சாதிய முரண்களை ஒழிப்பாங்க? எதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வை அவங்க ஒழிப்பாங்க? அதை சொல்லுங்கள். நிர்மல்குமார் ஐயா வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவரா இல்லையா? இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசியிருக்கிறாரா? இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு, இல்லை ஒரு தப்பான அமைப்புன்னு எங்கேயா பேசியிருக்கிறாரா? ஆர்எஸ்எஸ் எதிராக அவர் நிலைப்பாடு எடுத்திருக்காரா? சொல்லுங்கள். அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா ரமேஷ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, கொடிலாம் இருக்கும், அது என்ன சொல்கிறது, இப்போ அந்த அமைப்புக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரா? இப்போ அந்த அமைப்புக்கும் அவருக்கும் பெரும் போர் நடக்குதா? எதில் நிற்கிறாரா? சாதி ஒழிப்புக்கு அவர் போராடுறாரா? அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகலான்றதுல அவர் நிலைப்பாடு என்ன? அவர் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் கருவறைக்குள்ளே போகணும்னு அவர் சொல்கிறாரா? சொல்லுங்கள். எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. புதுசாக ஒரு ஆட்சி வருது, புதுசாக ஒரு அரசு வருதுன்னா புதுசாக ஏதாவது நடக்கணும். என்ன புதுசாக நடக்க போகுது? எதுவுமே புதுசாக இல்லைன்னா அப்போ கம்பேர் பண்ணலாம். ஒரு நடக்கலாம், அப்போ கம்பேர் பண்ணலாம். சமூக நீதியை பெரியாரே தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை. இவங்க எந்த அளவுக்கு சமூக நீதி பேசுகிறாங்க சொல்லுங்கள். யார் பேசியிருக்கா சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். சிஎம் சார் பேசுகிறாரா? சிஎம் சார் வந்து நிற்கிறாரா? அந்த அமோனியா வாயு தாக்கி 17 பேர்கிட்ட செத்துட்டாங்க. எத்தனை பேர் போய் பார்த்தாங்க? கம்யூனிஸ்டுகள் எங்கே? அத்தனை பேர் இறந்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? அவங்கள போய் பார்த்துருக்கா? இதுக்கு முன்னாடி எதுனமோ நடந்துறப்ப, இதுக்கு முன்னாடி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாரு, இப்போ ஏன் பார்க்கல தெரியல. அமைச்சர் வீடியோ கால் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ஆயா தப்பாக இங்கிலீஷ் பேசி டிஷர்ட் வியாபாரம் பண்ணுற ஆயாவுக்கு அமைச்சர் ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க அமைச்சர் வீடியோ கால் பண்ணுறாங்க. 17 பேர் வாங்கி தாக்கி இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வீடியோ கால் நேரில் போய் சந்திக்கல. வெடி விபத்து நடந்துச்சு, போய் சந்திக்கல, ஆனால் வீடியோ கால் வராங்க. இவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும். பல உயிர் போயினே இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? 2 பேருமே இல்லைப்பா, அவங்களும் சரியில்லை, இவங்க சரியில்லைன்னா அப்போ 2 பேரில் யார் பெட்ரு? இவங்க பெட்டரை, இவங்க கூட போய் நிற்கிறீங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்களோட பெட்டராக எனக்கு தெரியுறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பலை. நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர் சனாதனத்தை ஒழிப்போன்றது. அவங்க தான் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய த்ரெட்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் கிட்ட சண்டை போட்டுனுக்கிறாங்க. அவங்கள தான் பிஜேபி ஆர்எஸ்எஸும் அட்டாக் பண்ணுறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்கள தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதிரி கரெக்டாக நான் பிடிச்சி எதிர்க்கிறான்.
நான் எதிரியை வச்சு தானே தீர்மானிக்கணும். எதிரி யாரை எதிர்க்கிறானோ அவன் தான் யாரு, எனக்கு எதிரி அவன் ஒருத்தனை எதிர்க்கிறான், அப்போ அவன் தானே யாரு. டிவிகேவை ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறாங்களா, இல்லை டிவிகே எதிர்க்குதா, எந்த இடத்துல எதிர்க்குது சொல்லுங்கள். எதிர்த்தா போய் நிற்கலாம். சூப்பருங்க, என் எதிரி கோவம் வந்துடுச்சுடா, டிவிகே மேலே பயங்கர கோவம். எந்த இடத்துல பல திட்டங்களை நிறைவேற்றினுக்கிறாங்க. அமைச்சர் முன்னாடி பேசினார், ஐயோ இதெல்லாம் நடக்க விட மாட்டேன், அது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதனால நிதி அப்படி இப்படி எக்கச்சக்கமாக பேசினார். இன்றைக்கி அமலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். யார் அமைச்சர் அருண்ராஜ் பேசின வீடியோ பறக்குது. இப்போ அதுக்கு எதிராக நிற்கிறாங்களா, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களா, வர விடாமல் தடுக்க போகிறாங்களா. சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழி கொள்கை திட்டம் அமலுக்கு வந்துடுச்சு, கட்டாயம் ஆயிடுச்சு. இந்த அரசு என்ன பண்ண போகுது, என்ன செய்யுது. எல்லா ஸ்கூலும் சிபிஎஸ்சியாக மாற்றினா சிபிஎஸ்சி ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேள்வி, சிபிஎஸ்சியாக மாற்றுறதுக்கு இவங்க வந்து லஞ்சம்னா, எப்பயோ 2024 சிபிஎஸ்சியாக மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. எதுவும் பண்ண வேணாம். அது ஒரு வதந்தி கிளப்பி போட்டாங்க, அது ஒரு பொய்யா இருக்குது. இந்த அரசு வந்து அது ஃப்ரீ ஆக்கிடுச்சுன்னு ஒருத்தர் வதந்தி கிளப்புறாரு, பொய் பரப்பினுக்கிறாரு. அந்த பொய்ன்னு சொல்லியாச்சு. இப்போ எல்லா ஸ்கூலும் சிபிஎஸ்சியாக மாறிச்சுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திட்டமே இல்லை. இந்த அரசு வந்து எடுத்து நிற்குது. சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுமே சிபிஎஸ்சியாக மாறிடுச்சு, மும்மொழி கொள்கை திட்டம் கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ எங்கே போவீங்க? இல்லைங்க, எல்லாம் சிபிஎஸ்சி ஆகிடுச்சிங்க. நம்ம இருக்கிற ஸ்டேட் போர்டில் வந்து இருமொழி கொள்கை திட்டம் தான். எல்லா ஸ்கூலும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூலுமே ப்ரைவேட் ஸ்கூலாக தான் இருக்குது. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை திட்டம் இருக்குது, வந்து போச்சே. என்ன ஏற்றுன்னு சண்டை போடுறாங்க, என்ன ஏற்றுன்னு பேசுகிறாங்க, சும்மா பேச்சுக்கு சொல்கிறது தானே. இந்த கேள்வியெல்லாம் கேட்குறது யார்கிட்டனா, சாதி ஒழிப்பு நிகழும் விஜய் வந்தார்னா சாதி ஒழிப்பார், விஜய் நமக்கானவர்னு ஓட்டு போட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இடதுசாரிகளும் இல்லை சாதி ஒழிப்பு போராடின இயக்கங்களும் அமைப்புகளும் அது சார்ந்த தலைவர்களும் இப்போ வந்து டிவிகே பக்கம் விஜய் சார் பக்கம் நிற்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சரியா? சரினா எந்த அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ கொடூரமாக 2 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. அது என்னவா வரப்போகுது ஒன்றும் தெரியல.